ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட ஜீ தமிழ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். கொஞ்ச நாள் முன்னாடியே ஜி5ல வந்து அவார்ட் ஃபங்க்ஷனை பற்றி அறிவிச்சிருந்தாங்க. அப்டேட்ஸ் நான் தான் கொடுக்கல. ஆனாலும் அப்டேட்ஸ் கொடுக்கல அப்படின்னாலும் ரொம்பவே சூப்பராக அந்த அவார்ட் ஃபங்க்ஷனோட அப்டேட்ஸ் எல்லாம் வந்துட்டு தான் இருந்துச்சு. சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க. ஓட்டிங்லாம் நம்பர்லாம் கொடுத்து ஓட் பண்ணலாம் சொல்லியிருந்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஜீ தமிழுக்காக இந்த ஹீரோயினுக்கு கிடைக்காதோ அப்படின்னு சொல்லி நம்ம பயப்படவே வேண்டாம். மோஸ்ட்டாக எல்லாருக்குமே கிடச்சிரும். அதோட மெயின் ஈவெண்ட் இன்றைக்கி நடந்திருக்கு. நம்ம ஜீ தமிழோட அவார்ட் ஃபங்க்ஷனோட மெயின் ஈவெண்ட் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாம் சோஷியல் மீடியாவில் வந்திருக்கு. மோஸ்ட்டாக ஜீ தமிழோட ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும், முக்கியமான கதாபாத்திரங்கள் நடிக்கிற எல்லாருக்குமே அவார்ட் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, கார்த்திகை தீபம் சீரியலில் கிருத்திகா நம்மளை இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் அவார்ட் கிடச்சிருக்கு. மேபி ஃபேவரட் வில்லி அப்படின்ற கேட்டகரியில் அவார்ட் கிடச்சதா என்னன்னு தெரியல. ஒரு பிக் மட்டும் ஷேர் ஆகிருந்துச்சு அவங்க அவார்ட் வாங்கியிருந்த மாதிரி. அந்த மாதிரி மோஸ்ட்டாக எல்லாருக்குமே அவார்ட் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே அவார்ட் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட் கேட்க முடிஞ்சிச்சு. கண்டிப்பாக நம்மளோட ஃபேவரட்டான ஆர்டிஸ்ட் எல்லாரும் அவார்ட் வாங்கியிருப்பாங்க. ஃபேவரட் சீரியல் கேட்டகரி கண்டிப்பாக கார்த்திகை தீபம்க்கு வரும். ஏன்னா இப்போ வரைக்கும் டிஆர்பியில் நம்பர் 1 பொசிஷனில் இருக்காங்க. ஃபேவரட் ஆக்ட்ரஸ், ஃபேவரட் ஆக்டர் அப்படின்றது இல்லை, பெஸ்ட் ஆக்டர், பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அப்படிங்கிறது கார்த்திகை தீபம் சீரியலுக்கு தான் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நம்பர் 1 டிஆர்பியாக இருக்கிறதுனால. மற்றபடிக்கு மற்ற எல்லா சீரியலில் இருக்கிற ஹீரோயின்ஸ்க்கும் ஏதாவது ஒரு கேட்டகரியை வச்சு அவார்ட் கொடுத்துட்ருப்பாங்க. எல்லாருமே மோஸ்ட்டாக வாங்கியிருக்காங்களாம். உங்களோட ஃபேவரட்டான பர்சன் யார் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.